நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இது சாப்டர் 1 11th லெவலில் சாப்டர் 1ல் உள்ள ப்ரோஸ். அந்த ப்ரோஸோட ஹெட்டிங் என்னன்னு சொன்னால், போர்ட்ரேட் ஆஃப் உமன் ஆஃப் லேடின்னு சொல்லுவாங்க. அதாவது போர்ட்ரேட் ஆஃப் லேடி அப்படின்னா, லேடின்னா பெண், ரைட்டா? அது வயசானவங்களாக இருக்கலாம், இளமையானவங்களாக இருக்கலாம், ரைட்டா? அவங்களோட உருவப்படம், ரைட்டா? போர்ட்ரேட்னா உருவப்படம், ரைட்டா? அதை தான் சொல்லுவாங்க போர்ட்ரேட். அது ஒரு பெண்ணின் உருவப்படம் தான் ஹெட்டிங். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம், ரைட்டா? இப்போது மை கிராண்ட் மதர், அதில் ஃபஸ்ட் லைன் என்ன சொல்லுதுன்னா, மை கிராண்ட் மதர் அப்படின்னு. கிராண்ட் மதர்னு யார்? அம்மாவோட அம்மா, பாட்டி, ரைட்டா? மை கிராண்ட் மதர் லைக், உதாரணமாக எவரிபடிஸ் கிராண்ட் மதர் வாஸ் அன் ஓல்டு உமன் அப்படின்றான். மை கிராண்ட் மதர்னா என்னோடய கிராண்ட் மதர்னா என்னோடய பாட்டி, கம்மா போட்டிருக்கான். லைக்னா லைக்னா உதாரணமாக எவரிபடிஸ் கிராண்ட் மதர் வாஸ் அன் ஓல்டு உமன். அப்போ எல்லாரோட பாட்டி மாதிரி என்னோடய பாட்டியும் வயதானவகன்னு சொல்கிறான், ரைட்டா? மீனிங் அதுதான். லைக் உதாரணமாக எவரிபடிஸ் கிராண்ட் மதர், அப்புறம் எல்லாரோட பாட்டியும் எப்படி இருப்பாங்க? என்னோடய பாட்டி மற்றும் எல்லாரோட பாட்டியும் வாஸ் அன் ஓல்டு உமன், அவங்க வந்து வயசானவங்களாக இருப்பாங்க, ரைட்டா? அதான் என்னோடய பாட்டி எல்லோரின் பாட்டியை போல் ஒரு வயதான பெண் அப்படின்றான். நெக்ஸ்ட் லைனு, she had been old and wrinkled for 20 years that I had known her அப்படிங்கிறான். அப்படின்னா மீனிங் என்ன? she had been old, அவள் வயசானவங்களாக இருந்தார்கள், ரைட்டா? பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ she had been old அப்படின்னா வயதானவராக இருந்தார்கள். அண்ட் wrinkled சுருக்கம் விழுந்துள்ளது, சுருங்கி இருந்தது. எது? முகமெல்லாம் சுருங்கி இருந்தது. வயசான முகம் சுருங்கிடும், ரைட்டா? அப்போ wrinkled ஃபார் 20 years, 20 ஆண்டு காலமாக முகம் சுருங்கி போயிருந்தது. யாருக்கு? பாட்டியை பற்றி சொல்கிறான் இந்த ஆசிரியர். இதெல்லாம் சொல்கிறது யார்? இதை எழுதின ஆசிரியர். இவன் யாருன்னு சொன்னால், இந்த ஆசிரியர் யாருன்னா அந்த பாட்டியோட பேரை, ரைட்டா? அவர் அவங்க பாட்டியை பற்றி சொல்கிறார். தேட் ஐ ஹேட் நோன் ஹேர், அதாவது நான் அவளை அறிந்த இதில் இருந்து. தேட் என்னவென்றால், எப்போ? ஐ ஹேட் நோன் ஹேர், அவளை நான் பார்த்ததிலிருந்து, என் பாட்டியை பார்த்ததிலிருந்து அவளோட முகத்தில் சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னு சொல்கிறான். அண்டு வயதானவர்களாக இருந்தார்கள். சி ஹேட் பீன் ஓல்டு அப்படின்னா அவர்கள் வயதானவர்களாக இருந்தார்கள். என்ன பாட்டி, சி யாரை குறிக்குது? பாட்டியை குறிக்குது. அண்டு ரிங்கிள்டு என்னது? சுருக்கங்கள் விழுந்துள்ளது. ஃபார் 20 years, 20 ஆண்டு காலமாக சுருக்கங்கள் விழுந்துள்ளதுன்னு என்னது? அது பெரிய வயசான பாட்டின்னு அர்த்தம், ரைட்டா? தேட் ஐ ஹேட் நோன் ஹேர், நான் அவளை பார்த்ததிலிருந்து, அதாவது நான் அவளை அறிந்த 20 ஆண்டுகளாக அவள் வயதானவளாக சுருக்கங்களுடனும் இருந்தாள் அப்படின்னு மீனிங், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு, பீப்புள் செட், அதாவது மக்கள் சொல்லுகிறார்கள். பீப்புள் செட் தட் என்னவென்றால், she had once been young அப்படின்றான். மக்கள் சொல்லுகிறார்கள். என்னவென்று சொல்லுகிறார்கள்? தட் என்னவென்றால், she had once been young, அவளும் ஒரு காலத்தில் இளமையாக இருந்தாள் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்றான். அப்படி அவள்னா யாரை குறிக்குது? பாட்டியை. எடுத்த உடனே பாட்டியை பறக்க முடியாது இல்லையா? குழந்தையாக இருந்து இளமையாக இருந்து என் பாட்டி ஆவாங்க. அதுதான் சொல்கிறேன், மக்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த ஆசிரியர், இந்த ஸ்டோரி எழுதின ஆசிரியர் வந்து பிறந்ததுலேருந்தே அவங்க பாட்டி வந்து வயசானவங்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வயசு ரொம்ப இருக்கும்னு அர்த்தம். அதை பீப்புள் செட் அப்படின்னு மக்கள் சொல்லுகிறார்கள். தேட் என்னவென்றால், she had once been young, அவள் ஒரு காலத்தில் இளமையாக இருந்தாள் என்று சொல்லுகிறார்கள். அண்டு பிரிட்டினா அழகாகவும் இருந்தாள் அப்படி என்று சொல்லுகிறாள். பாட்டியை பற்றி சொல்கிறான். அவள் ஒரு காலத்தில் அழகாகவும் இளமையாகவும் இருந்தாள் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். அண்டு ஹேட் ஏ ஹஸ்பண்ட் அப்படின்னா, அண்டு ஹேட் வைத்திருந்தாள், துணையாக இருந்தால். யாருக்கு? ஈவன் ஹேட் ஏ ஹஸ்பண்ட், அவளுக்கு ஒரு கணவனும் இருந்தாள் என்று சொல்லுகிறார்கள். எங்கள் பாட்டிக்கு ஒரு கணவன் இருந்தான் என்று சொல்லுகிறார்கள். அதான் ஹேட் ஈவன், அவளுக்கும், ஈவன்னா அவங்களுக்கும் அர்த்தம். ஹேட் ஏ ஹஸ்பண்ட், ஒரு ஹஸ்பண்டை ஒரு கணவன் இருந்தான் என்று சொல்கிறார்கள் எங்கள் பாட்டிக்கு. பட் தட் வாஸ் ஹார்டு டு பிலீவ், ஆனால் தட் வாஸ் ஹார்டு டு பிலீவ், அது நம்புகிற மாதிரி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அவளுக்கும் ஒரு ஹஸ்பண்ட் இருந்தார் என்று சொல்லுவது கொஞ்சம் கடினமாக நம்பும்படியாக இருக்கிறது. தட் வாஸ் ஹார்ட்னா கடினமாக இருக்கிறது. டு பிலீவ்னா நம்புவதற்கு சற்று கடினமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதை எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணனா, மக்கள் சொன்னார்கள், அவள் ஒரு காலத்தில், அதாவது ஒன்ஸ் அப்பான் எ டைம், இளமையாகவும் அழகாகவும் இருந்ததாக சொல்லுகிறார்கள். ஒரு கணவனும் கூட இருந்ததால் சொல்லுகிறார்கள். ஆனால் அது நம்புவது கடினமாக இருக்கிறது, ரைட்டா? அப்போ இல்லைன்னு இல்லை, அதை பார்க்கல. இவன் பேரன் தானே எழுதுகிற இந்த ஆசிரியர் வந்து அந்த பாட்டியோட பேரன்.
அவன் பிறந்ததுலேருந்து அந்த பாட்டி வந்து ஓல்டாக இருக்காங்க. அப்போ ரொம்ப அவர் மகனோட மகனாக இருப்பான். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் மை கிராண்ட் ஃபாதர், அப்போ கிராண்ட் மதர் தான் சொன்னான். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், மை கிராண்ட் ஃபாதர் போர்ட்ரியார்ட் ஹங் எபோவ் த மேண்டில் பீஸ் இன் டிராவிங் ரூம். நல்லா பார்த்துக்கோங்க. மை கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட், அதாவது கிராண்ட் ஃபாதர். ரைட்டா? தாத்தா. போர்ட்ரியார்ட்ன்றது உருவப்படம். போர்ட்ரியார்ட்னு என்னது? உருவப்படம். அப்போது என்னோடய தாத்தாவோட உருவப்படமானது ஹங்குனா தொங்க விடப்பட்டுள்ளது. எபோவ் எதுக்குமே எபோவ் த மெட்டல் பீஸ்னு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு போர்வு மாதிரி, ஒரு கூடாரம் சொல்லுவாங்களா, ஒரு வீட்டுக்கு கூடாரம் மாதிரி மேலே போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் மெண்டி பீஸ்ன்னு சொல்லுவாங்க, மெண்டல் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன, ஒரு கூடாரம்னு சொல்லுவாங்க. அப்போ மேலே ஹங்கு ஒரு போர்வு மாதிரி இருக்கும் மேலே, அதில் தொங்க விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். இதில் எபோவ் த மெண்டல் பீஸ்னால் ஒரு அதை என்ன சொல்லுவாங்க, மெண்டல் பீஸ்ன்றது ஜஸ்ட்டு அதோட ஒரிஜினல் மீனிங்னா அது போர்வைன்னு சொல்லலாம், கூடாரம்னு சொல்லலாம். கூடாரம்னு சொல்லுவாங்க. கூடாரத்தில் தொங்க விடப்பட்டுள்ளது. அந்த கூடாரம் எங்கே இருக்கிறது? இந்த டிராவிங் ரூம். ரைட்டா? டிராவிங் ரூமில் இருக்கக்கூடிய டிராவிங் ரூம்னு என்னது? வரவேற்பு அறை. டிராவிங் ரூம்னா நீ படிக்கிற அறைன்னு நினச்சிக்கூடாது. டிராவிங் ரூம்னா வரவேற்பு. ஒரு வீட்டில் வந்தாங்கன்னா அவங்கள நம்ம வரவேற்கிறதுக்குன்னு ஒரு அறை வச்சுருப்போம் இல்லையா? வரவேற்பு அறையில் உள்ள மெண்டல் பீஸில் வந்து அந்த அவரோட உருவப்படம், தாத்தாவோட உருவப்படம் தொங்க விடப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறான். ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஹி ஓர் எ பிக் டர்பன் அண்டு லூஸ் ஃபிட்டிங் க்ளோஸ் அப்படின்ட்டு. அப்போ ஓர்னா அணிந்திருக்கிறார்கள். ரைட்டா? யார்? ஹீன்னு யாரை குறிக்கிறது? தாத்தாவை குறிக்கிறது. சீனை தான் பாட்டி குறி. ஹீ ஓரிய பிக் டர்பன் என்னது? தலையில் தலப்பா கட்டுறாங்க இல்லையா, சர்தாருக்கு. இது எழுதின ஆசிரியர் வந்து பஞ்சாப்காரர். ரைட்டா? குஷ்வந்த் சிங்னா ஒரு ஆசிரியர். அவர் பாட்டியை பற்றி எழுதியிருக்கார். அதனால தான் டர்பன்னு போட்டிருக்கார். ரைட்டா? டர்பன்னா நம்ம இந்த தமிழ்நாட்டில் வந்து தலப்பா கட்டுறோம். கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க டர்பன் கட்டுவாங்க. அந்த பகடி அணிஞ்சிருக்காங்களா சர்தார்களை பார்த்தீங்கன்னா மேலே கட்டியிருப்பாங்க. அதான் டர்பன். ரைட்டா? ஹி ஓர் எ பிக்னு பெரிய டர்பன் அழிந்திருந்தார். யாரை குறிக்குது? ஹீன்றது அவங்க தாத்தா. அந்த உருவப்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவோட தலையில் ஒரு டர்பன் இருக்கும். அண்டு லூஸ் ஃபிட்டிங் க்ளோஸ்னால் அதாவது டைட்டாக போடாமல் அந்த அவங்க போட்டிருக்க சட்டை அந்த உருவப்படத்தில் லூஸாக இருக்கும். ரைட்டாக? லூஸ் ஃபிட்டிங், அதாவது லூஸாக தைக்கப்பட்ட ஆடைகள் அணிந்திருந்தார் அப்படின்றான். அவர் ஒரு பெரிய தலப்பாகையும், இது இப்படி தான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும், அண்டு தளர்வான ஆடைகளையும் அணிந்திருந்தார். எதில்? அந்த ஃபோட்டோவில். சரி, நெக்ஸ்ட்டு ஹிஸ் லாங் ஒயிட் பியர்ட் கவர்ட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த செஸ்ட். நல்லா பார்த்துக்கோங்க. ஹிஸ் லாங் அப்படின்னா நீளமான, அவனோட நீளமான, அந்த தாத்தாவை பற்றி சொல்கிறான். அவர் நீளமான ஒயிட் பியர்ட். ஒயிட்னு என்னது? வெள்ளை தாடி. வயசாகிடுச்சுன்னா வெள்ளை தாடி தான் இருக்கும். ரைட்டா? தாத்தாவுக்கு வயசாகிடுச்சு இல்லையா ஃபோட்டோ எடுக்கும்போது, அப்போ வயசாக. ஒயிட் பியர்ட்னா தாடி. கவர்டு த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த, ரைட்டா, பெஸ்ட் பார்ட் ஆஃப் த செஸ்ட். அப்போது தாடி ரொம்ப நீளமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் என்ன சொல்லியிருக்கான்? கவர்டுன்னு மூடப்பட்டிருந்தது. அந்த தாடியால் மூடப்பட்டிருந்தது. ஒயிட் பியர்டுன்னு சொன்னால் வெள்ளை தாடியால் கவர்டு மூடப்பட்டிருந்தது. எது மூடப்பட்டிருந்தது? த பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் செஸ்ட். அப்படின்னா அவரோட செஸ்ட், மார்பகங்கள் அந்த வெள்ளை தாடியால் மூடப்பட்டிருந்தது. அப்படின்னா தாடி நீளமாக இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப நீளமான தாடி, அது நெஞ்சு வரைக்கும் அவருக்கு இருந்ததுன்னு சொல்கிறான். ரைட்டா? அந்த தாடி வந்து நெஞ்சை மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். ஹீஸ் பெஸ்ட் பார்ட் அப்படின்னா அவனோட முக்கியமான பகுதி. எது மனுஷனுக்கு முக்கியமான பகுதி? செஸ்ட் பகுதி தானே. ஆஃப் ஹிஸ் செஸ்ட் மூடப்பட்டுள்ளது. அதை இப்படி நீங்கள் எழுதிக்கலாம். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு ஹீ லுக் அட் லாஸ்ட் 100 years old அப்படின்னா அவர் தென்பட்டார். அதாவது அந்த போட்டோவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீ லுக்டு, அவர் தென்பட்டார். அட்லாஸ்ட், அதாவது கடைசியாக 100 years old, 100 வயசு அவருக்கு இருக்கும் போல் அவர் தென்பட்டார் அந்த போட்டோவில். அட்லாஸ்ட், கடைசியாக அவர் இறக்கும்போது அவருக்கு 100 வயசு இருக்கும் போல் இருக்குது. அந்த போட்டோவை பார்த்தா 100 வயது மனிதர் மாதிரி இருக்கிறார். குறைந்தது 100 வயது இருக்கிறவர் போல் தோன்றுகிறார் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட்டு ஹீ டுட் நாட் லுக், அவர் தென்படவில்லை. எப்படி? எ சார்ட் ஆஃப் பெர்சன்ஸ் ஹூ வுட் ஹேவ் எ ஒய்ஃப் ஆர் சில்ட்ரன் அப்படின்றான். அப்படின்னா அவர் ஒரு மனைவி அல்லது குழந்தைகள் இருக்கிற ஒருவள் போல் தோன்றவில்லை அப்படின்றது மீனிங். ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. ஹீ டிட் நாட் லுக், அவர் தென்படவில்லை. எ சார்ட் ஆஃப் பெர்சன்ஸ் ஹூ வுட் நாட் ஹேவ் எ ஒய்ஃப், அவருக்கு மனைவி இல்லை.
ஹூ வுட் நாட் ஹேவ் ஏ ஒய்ஃப், அவருக்கு மனைவி இல்லாதது மாதிரி இருக்கிறார்னு அர்த்தம். தென்படவில்லை. ஆர் சில்ட்ரன், அவருக்கு குழந்தைகள் இருக்கிற மாதிரியோ இல்லை மனைவி இருக்கிற மாதிரியோ அவர் தென்படவில்லை. ஷார்ட் ஆஃப் பர்சன், அதான் ஷார்ட்னா இல்லாதது. ஷார்ட் ஷார்ட்னா இல்லாதது மாதிரி நபர் இருக்கிறார். அதாவது நல்லா பார்த்துக்கோங்க. ஹி டிட் நாட் லுக், அவர் தென்படவில்லை. எ ஷார்ட் ஆஃப் பெர்சன் சொன்னால் இல்லாத நபர் மாதிரி இருக்கிறார். எது இல்லாத மாதிரி இருக்கு? ஹி வுட் ஹேவ் எ ஒய்ஃப், அவருக்கு ஒரு மனைவி இருந்ததாகவோ அல்லது குழந்தைகள் இருந்ததாகவோ இல்லாதது மாதிரி. ஷார்ட்னா குறைபாடு உள்ள நபராக இருந்தார். குறைபாடுனா இல்லாதது மாதிரி மீனிங், ரைட்டா? சரி, நெக்ஸ்ட். ஹி லுக் ஆஸ், அவர் தென்பட்டார் ஆஸ் இஃப் ஹி வுட் ஒன்லி ஹேவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கிராண்ட் சில்ட்ரன்ஸ். அப்படின்னா அவர் தென்பட்டார் எப்படின்னா, ஹி லுக் ஆஸ் இதை மாதிரி தென்பட்டார். இஃப் ஹீ குட் ஹேவ் ஏ லாட்னா அதிகமாக அவர் வைத்திருந்ததாக தென்பட்டார். அண்டு லாட்ஸ் அதிகம் மற்றும் அதிகம் மேலும் அதிகமாக ஆஃப் கிராண்ட் சில்ட்ரன்ஸ்னால் பேரப்பிள்ளைகள் அதிகமாக அவருக்கு இருந்ததாக தென்பட்டார் என்றான். அதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? அவர் நிறைய பேர குழந்தைகள் மட்டுமே இருப்பவர் போல் தோன்றினார். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு. அஸ் ஃபார் மை கிராண்ட் மதர் அப்படின்றான். அப்படின்னா என் பாட்டியை பொறுத்தவரை, இது வரைக்கும் தாத்தா சொல்லிட்டான், பாட்டியை பொறுத்தவரைன்னு சொல்லிட்டான். சரி, நெக்ஸ்ட் அடுத்ததில் பார்க்கலாம். ரைட், இது ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கும் வீடியோ. நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம்.